ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அடிசல். வாங்க இன்றைக்கி தண்ணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பத்துக்கு ஏற்ற சைட் டிஷ் இது. இதுக்கு கொஞ்சமாக சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கல்பாசி கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1 தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள், கொஞ்சமாக இது மஞ்சள் தூள், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் அரைக்கிறதுக்காக தேங்காயோடு சேர்த்து 1 தக்காளி பழம், 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 2, கடலை கொஞ்சோண்டு, அதாவது கடலை கொஞ்சோண்டு, அதுக்கப்புறமா ஒரு 5-6 முந்திரி பல், இது எல்லாமே எடுத்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ், அதாவது பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் போட்டுட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் தக்காளியும் போட்டு இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கும் போது நம்ம தேங்காய், 1 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் முந்திரி பல், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் 2, கடலை கொஞ்சம், அதாவது பொட்டுக்கடலை கொஞ்சம், இஞ்சி, பூண்டு இதையெல்லாம் சேர்த்து, சோம்பு கொஞ்சோண்டு சேர்த்து நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு இல்லையா? வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைக்கு காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகாத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த எண்ணெய் பிரிஞ்ச வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம தேவையானதை அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலா பச்சை வாசனை எல்லாம் போய் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற விழுது இருக்கு இல்லையா? தக்காளி, வெங்காயம், தேங்காய் இது எல்லாமே. ஸோ அதை நம்ம இதோட சேர்த்து மிக்சியெல்லாம் நம்ம அந்த மிக்சியில் இருக்கிற பேஸ்ட்டெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி அதை நம்ம இதில் சேர்த்து அதையும் கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு காரமெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 7 to 8 நிமிஷத்தில் இது நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிஞ்சு வந்துடும். இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இது ஆக்சுவலாக எடுத்து ஊற்றி தண்ணியாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு தண்ணி குருமான்னு பேர். அந்த அளவுக்கு நம்ம வாட்டரியாக வச்சோம்னாலே சரியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இதை போட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா கொதிய விட்டுறலாம். இப்போ இது கொதிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மட்டும் மேலே தூவி ஜஸ்ட் ஒரு கொதி விட்டு இறக்குனோம்னா நம்மளுக்கு சுட சுட நல்ல ஒரு வாசனையோட, நல்ல ஒரு அரோமாவோட நம்மளுக்கு தண்ணி குருமா கிடச்சிரும். ஸோ இதை இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப ஏற்ற சைட் டிஷ் இது. இது சுட சுட செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை நான் இன்றைக்கி இட்லியோட சர்வ் பண்ண போகிறேன். இதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிடும்போது. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ.